நம்ம total electoral strength 5.73 crore. அதில் female electors 2.93, male electors 2.83, third gender 7,728. நமக்கு மொத்தமா first time voters 14,59,039. Service electors பார்க்கணும்னா 68,501. அதில் for the first time நமக்கு police personnel in Tihar Battalion 909 have been enrolled as service voters. Postal ballot இன்னைக்கு training class வரைக்கும் அவங்க காஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 4,18,541 has been received. EDC பார்க்கணும்னா 1,10,595. நமக்கு டோட்டல் மொத்தமா number of polling stations 75,064. Polling station locations 33,133. Total machines and the EVM machines total ballot units is 1,06,418. Control units 75,064. VVPAT 75,064. இதில் நமக்கு sufficient reserve is available. 20% of reserve for CU and BU is available. 30% for VVPAT. Polling personnel மொத்தமா பார்க்கணும்னா 3,60,068. CAPF deployed 300 companies. மொத்தமா polling police personnel 83,875. Counting centers பொறுத்த வரைக்கும் 62 counting centers have been approved. 62. Interception பொறுத்த வரைக்கும் total rupees 1,262 crore approximately. அதிலிருந்து seizure rupees 543 crore. நமக்கு 4 control rooms fully functional positionல இருக்கு. One is call center 1950, second media monitoring, third expenditure and fourth poll monitoring. Social media post பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமா 243 rebuttals clarifications கொடுத்திருக்கோம் and 163 FIRs have been lodged and total number of URLs take down blocked by social media platform 2,180. You had உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. EDC election duty certificate அந்த போலிங் ஸ்டேஷன்லயே அந்த போலிங் டியூட்டி பாக்குறாங்கல்ல, they will vote with the police station itself. வேற நார்மலா போஸ்டல் பேலட்னா வெளியே போய் ஓட்டு போடுவாங்க. பட் அதே பரீட்சையில் ஓட்டு போறது EDC எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். அது ஆன்கோயிங் இருக்கு. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் 85 பிளஸ் எலெக்டர்ஸ்னா 3,98,513 total numbers. Total number of votes polled by them. You will get back to you, please. சொல்லு. எனக்கு அக்கர் இருக்காருல்ல, அவங்களுக்கான ஒட்டுமொத்தமான எவ்வளவு செலவு பண்ணிருக்கு, அவங்க எங்க தங்குற செலவு, ஏன்னா பாதி பேர் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்க, வெளியே ஹோட்டல் ஸ்டார் மொத்தமா எவ்வளவு செலவு இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, அந்த ஃபிகர் என்கிட்ட இல்ல. அந்த ஃபிகர் என்கிட்ட இல்ல. அப்புறம் இன்னொரு டவுட் மேடம், இந்த வாக்குச்சாவடிகள்லாம் வந்து தமிழ்நாடு பூரா வாக்குச்சாவடி வந்து ஒரு பராமரிப்புக்கான ஒரு இது இருக்கு, அவங்க வந்து அதை ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்களா, அது வந்து தனியா கான்ட்ராக்ட் விட்டது வந்து ஒரே ஒருத்தர் கிட்டதான் இது நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்களா சார்? அது லோக்கல் லெவல்ல பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா அதாவது இங்க இருந்து கண்ட்ரோல் உள்ளது டிஓஸ் பண்ணிருக்காங்க. யூத் மேனேஜர் எவ்வளவு பிளஸ் உமன்ஸ் மேனேஜர் எவ்வளவு, ஒவ்வொரு ஏசிக்கு என்ன மாதிரி? மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ் மொத்தமா நமக்கு 249. All women managed polling stations 325.
பிடபிள்யூடி மேனேஜ் 71 இருக்கு, யூத் மேனேஜ் 79 இருக்கு. அது போக இந்த வாட்டி சில மாவட்டங்கள்ல எல்லாம் கிரீன் போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு ஆல்சோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருக்கு, அதிக பதட்டமான வாக்குச்சாவடிகள் மொத்தமா 3025 லொகேஷன்ஸ்ல 5949 949. எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் புகார் சொல். சி விஜில்ல நமக்கு 5634 வந்துச்சு. அதுல இருந்து ஒரு 17 பெண்டிங் இருக்கு, பட் டைம் லைனுக்கு உள்ளே இருக்கு. நமக்கு எஸ்சிசி டிசிசி கான்டாக்ட் சென்டர் அண்ட் போர்ட்டல் என்ஜிஎஸ்பில வந்துட்டு மொத்தமா வந்துச்சு 19,928. கால் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்துச்சு 74,270 டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. unanswered 52 மட்டும் நம்ம திருப்பி கான்டாக்ட் பண்ண முடியல. And how much money has been seized so far? What regulations have you put in place? I just mentioned those details. Perhaps you were not there. Total money intercepted is 1,262 crores, of which seizure is 543 crores by the agency. To do it for the online shopping, because for the completely to us, the party were right to say that attack the online campaign. The further texture that they ensure that this sort of campaign doesn't happen. We have a monitoring cell, plus we are taking help of cybercrime also, which is doing the social media patrolling, and we are taking action as per law. நிறைய இடங்கள்ல வந்து பணம் வந்து படிச்சிருக்காங்க மேடம். நிறைய இடங்கள்ல வந்து பணம் வந்து கொடுத்தது வந்து கைப்பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குல்ல. மயிலாப்பூர், வேளச்சேரி, நிறைய பாயலுக்கு இந்த மாதிரி இடத்துல வரும்போது அதுக்கு என்ன நடவடிக்கை வந்து தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு? அத பணம் கொடுத்தவங்களவா அல்லது வாங்கினவங்க அந்த குடிச்ச ரெண்டு பார்ட்டியும் வந்து என்ன அவங்க மேல எத்தனை பேர் மேல கேஸ் போட்டு இங்கே நம்ம நாலேஜ்க்கு வந்துச்சு, நம்ம ஸ்குவாட்ஸ் போய் பார்த்திருக்காங்க, எல்லா மேல நம்ம எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்கோம். எத்தனை பேர் போட்டிருக்கோம்? எத்தனை கட்சி மேல, எந்தெந்த கட்சி மேல போட்டிருக்கோங்க? அது சொல்றேன், டீடைல் வைஸ் கட்சி வைஸ் சொல்றேன். பூத் ஸ்லிப் மேக்ஸிமம் has been distributed. It has been distributed. நம்ம நிறைய விழிப்புணர்வு கூட பண்ணிருக்கோம். We also have a small app, வழிகாட்டி app இருக்கு for people to go and find their polling booth. லாஸ்ட் டைம் வந்து மொபைல்ல வந்து பூத்துக்குள்ள கொண்டு போக கூடாது. அதுல என்ன மொபைல வெளியில வாங்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி போன் இல்லாம யாரும் வரமாட்டாங்க. மொபைல் பூத்க்கு உள்ளே கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்ணதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்ல. எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு வேட்பாளர் வந்து குழந்தைகளுக்கு அவங்கள தூண்ட முடியுமா? பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு தெரிஞ்சது. அது வந்து என்சிசி வேலை சொல்லுவோம். பேரண்ட்ஸ் சில்ட்ரன் டு 50 லட்சம் பேர் வந்து இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் உங்க எல்லாம் ஒத்துழைப்பு இருக்குன்னா ஹையஸ்ட் எவர். Ma'am, two things. One, the DMK had issued pamphlets of rupees 8,000 bonus tax. At the same time, AIADMK has issued check kind of things, rupees 2,000 as well. Will there be action taken against these parties regarding these? Is this a violation, or how do you see this? FIRs have been lodged on all these cases where they have been seized. No, it is also, they have been seized and there is no, under the appropriate sections, FIRs have been lodged. எஸ்ஐஆருக்கு அப்புறம் இப்போ எலெக்ஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அந்த ரெப்போர்ட் போச்சு 1% கூடி அந்த அதான் சொன்னேன், ஹையஸ்ட் எவர் சொன்னேன். பாண்டிச்சேரியில் என்ன ஸ்பெஷலாக அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க ஏதோ நம்ம கேட்டுருவோம். அவங்க ஒரு 90% இன்க்ரீஸ் ஆகி
ஸோ அவங்க கிட்டது என்ன மாதிரி நான் போய் சொல்லுவேன் பேசி இல்ல இந்த வாட்டி கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா போலிங் பூத்ஸ் டு மேக் இட் வெரி அக்சசபிள். நம்ம ஓட்டர்ஸ் எல்லாத்துக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், எல்லாம் சோஷியல் கேப்பை இஷ்டிக்கானி நன்றி எதோ கருப்புலாம் அரேபே பராபராவ் குத்துராப்பு அடுக்கத்துக்கலாம் எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஏதோ ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க சொல்லலாம், வில் டேக் ஆக்ஷன். பணம் கட்டுவோட பண்ற இடத்துல பணம் பிடிச்சா இந்த கேண்டிடேட் யாருக்காக கொடுத்தாங்களோ அந்த கேண்டிடேட் மேல பேர் கொடுக்கல. ஆஸ் பர் லா ஆக்ஷன் எடுத்துணும். அதாவது இவ்வளவு பணம் வந்து மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு கோடி பரிமாறு பண்ணாங்க 1500 கோடி கிட்ட இன்டர்செப்ட் சீஸ்ட் வந்து இவ்வளவு தேர்தல் கண்காணிப்பு பண்ணது ஏன் வந்து வேட்பாளர்கள் வந்து பணம் கொடுக்கறது வந்து என்ன நிகழ்வுமா தெரியுது. அது ஏன் பிடிக்கல? அவங்க பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து தேர்தல் கூட பறக்கம் அடைய உடனே அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இங்க பண பட்டுவாடா நடக்கிறது தெரியுது, ஆனா இருந்தாலும் கூட அவங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. மக்கள்கிட்ட பரிந்துரை பண்ண பணம் வந்து இவ்வளவு ரூபான்னு சொன்னீங்க, ஆனா வேட்பாளர் இந்த பணத்தை சொல்லி எந்த கடன் மேடம் 2 கொஸ்டின் அதுல வெறும் ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் இல்ல. நீங்க எல்லாம் பாத்திருப்பாங்கன்னா நம்ம ஒப்சர்வர்ஸ் எல்லாம் கூட ரவுண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. எல்லாவுடைய முயற்சி இருக்கு, அதுலதான் பிடிச்சிருக்கு. மேடம் 2 கொஸ்டின் இப்போ அதை நான் கேட்டேன். அந்த குழந்தைகளை வந்து ஒரு எனக்கு ஒரு வேட்பாளர் ஓட்டு கேட்கறது ஸ்பெசிபிக் எதுவும் கேஸ் இருக்குன்னா நீங்க சொல்லுங்க, பாக்கலாம்.